ஹாய், நான் டாக்டர் சவுண்டப்பன், கன்சல்டன்ட் பிளாஸ்டிக் சர்ஜன் சேலம். டாக்டர், எனக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? எனக்கு ஒரு சிம்டம்ஸும் இல்லையே, அப்புறம் எப்படி சுகர் வந்துச்சு? இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னைக்கு ஒரு டாக்டர் எப்போ டயபெட்டிஸ்ன்னு சஸ்பெக்ட் பண்ணுவாங்க, என்னென்ன பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் என்ன மீனிங்னு சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், டாக்டர்ஸ் எப்போ டயபெட்டிஸ்ன்னு சஸ்பெக்ட் பண்ணுவார்? டெக்ஸ்ட் புக்கில் சொல்கிற மாதிரி சில பேருக்கு 3 சிம்டம்ஸ் வரும். எப்போவுமே தாகம் எடுக்கும், அடிக்கடி யூரின் போகும், எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி இருக்கும், ஆனால் வெயிட் மட்டும் கூடாது. சில பேருக்கு குறைஞ்சிட்டே கூட வரும். இது மோஸ்ட்லி சின்ன வயசில் வர டைப் 1 டயபெட்டிஸோட கிளாசிக்கல் சிம்டம்ஸ். ஆனால் நிஜத்தில் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு இப்படி வராது. சில பேர் ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணாமல் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க, ஃபேமிலியில் ஆல்ரெடி டயபெட்டிஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும். அப்போ டாக்டர்ஸ் டயபெட்டிஸ்ன்னு சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் ஒரு ஜாப் ஒரு காலேஜ்க்கு சேரும்போது பண்ணுற ஹெல்த் செக்அப்பில், ஈவன் சிம்பிள் ஆப்ரேஷன்ஸ்க்கு முன்னாடி பண்ண பிளட் டெஸ்ட், இல்லை கால் புண்ணு ஆறாமல் ஹாஸ்பிட்டலில் வரும்போது, ஒரு ஈவன் ரேர்லி சுகர்னால காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஐசியூவில் அட்மிட் ஆகும்போது கூட அப்போ தான் கண்டுபிடிப்பாங்க. இப்போது ஒவ்வொரு பிளட் டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர். இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் 8 hours ஒன்றும் சாப்பிடாமல் இருந்து மார்னிங்கில் எம்டி ஸ்டமக்கில் பிளட் எடுத்து சுகர் லெவல் பார்ப்பாங்க. தண்ணி வேணால் குடிச்சிருக்கலாம். இது உங்கள் பாடி சாப்பாடு இல்லாத நேரத்தில் சுகரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லும். ரெண்டாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேட்டே பிளட் சுகர். இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கிற டெஸ்ட். யூஸ்வலி சாப்பிட்டு 2 hours அப்புறம் பிளட் எடுப்பாங்க. டாக்டர், ஏன் கரெக்டாக 2 hours? நம்ம சாப்பிட்ற ஃபுட் டைஜஸ்ட் ஆகி அதில் இருக்கிற சுகர் பிளட் குள்ளார போகும். நீங்கள் என்னோட மற்ற வீடியோஸை பார்த்தீங்கன்னா இதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு லிங்க்ஸும் இந்த வீடியோவோட கடைசியில் ஆட் பண்ணுறேன். கம்மிங் பேக் டு த டெஸ்ட். சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 1 hour சுகர்ஸ் நல்லாவே ஏறும். அதே நேரத்தில் பேங்க்ரியாஸில் இன்சுலின் ரிலீஸ் பண்ணும். இந்த இன்சுலின் பிளட்டில் இருக்கிற சுகரை செல்ஸ்குள்ளார அனுப்பும். 2 மணி நேரத்தில் ஹெல்த்தி பாடியில் பெரும்பாலான சுகர் பார்த்தீங்கன்னா செல்ஸ்குள்ளார போயிடும். அதுக்கு முன்னாடி, அதாவது 1 hourல பண்ணால் ஈவன் சுகர் பேஷண்ட் இல்லாதவங்களுக்கு கூட அதிகமாக தான் காமிக்கும். இதே லேட்டாக பண்ண 3 hours கழிச்சு பண்ணிங்கன்னா, ஈவன் தோ ஏர்லி ஸ்டேஜ் டயபெட்டிஸ் இருந்தாலும் சுகர் லெவல்ஸ் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால 2 மணி நேரம் கழித்து டெஸ்ட் பண்ணால் நம்ம உடம்பு எப்படி சுகரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நல்லா தெரியும். ஒரு சின்ன கொஸ்டின், 2 hours எதுலேருந்து கணக்கெடுப்பாங்க? நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும் போதா, இல்லை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா? கமெண்ட்டில் ஆன்சர் போடுங்க. தேர்ட் காமனாக பண்ணுற பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேண்டம் பிளட் சுகர். இதுதான் ஈஸியஸ்ட். நீங்கள் எப்போ வேணாலும் பிளட் கொடுக்கலாம். சாப்பிட்டீங்களா இல்லையா அது முக்கியம் இல்லை. ரேண்டம் சுகரில் 200 mg/dL மேலே இருந்தால், எஸ்பெஷலி சிம்டம்ஸும் இருந்தால், டயபெட்டிஸ் இருக்கிற சான்ஸ் அதிகம். ஃபோர்த் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா HbA1c. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த டெஸ்ட் உங்கள் கடைசி 3 மாதத்தில் சுகர் எவ்வளோ ஆவரேஜாக இருந்துச்சுன்னு காமிக்கும். இது உங்கள் ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டு மாதிரி நினச்சிக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நைட்டு மட்டும் சில பேர் படித்து நல்ல மார்க் வாங்குறத பார்ப்பீங்க. அதே மாதிரி சில பேஷண்ட்ஸ் பிளட் டெஸ்ட் முன்னாடியும் 2 நாள் முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அப்போது பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஃபாஸ்டிங் சுகர் நார்மலாக இருக்கும், போஸ்ட் பேண்டில் நார்மலாக இருக்கும். ஆனால் HbA1c போய் சொல்லாது. அது கடைசி 3 monthsல உங்கள் சுகர் எப்படி இருந்துச்சுன்னு ஸ்ட்ரெயிட்டாக காமிச்சிடும். 5.7% கீழே இருந்தால் இது நார்மல்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் சில ஸ்பெஷல் டெஸ்ட் பற்றியும் பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டில் முதல்ல பார்க்குறது C-peptide லெவல்ஸ். உங்கள் பேங்க்ரியாஸ் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது கூட C-peptideன்னு ஒரு சின்ன மாலிகுலர் ரிலீஸ் பண்ணும். டைப் 1 டயபெட்டிஸ்னால் பேங்க்ரியாஸ் இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணாது. அதனால இந்த C-peptide லெவல்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். டைப் 2 டயபெட்டிஸில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் C-peptide நார்மல் ஒரு ஈவன் அதிகமாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆன்டிபாடி டெஸ்ட். இட்ஸ் அ பேனல் ஆஃப் டெஸ்ட். நிறைய பிளட் டெஸ்ட் இந்த பேனலில் இருக்கும், ஒரு சிங்கிள் பிளட் டெஸ்ட்டில். டைப் 1 டயபெட்டிஸில் நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் தப்பாக நம்மளுடைய பேங்க்ரியாஸ் செல்ஸையே அட்டாக் பண்ணும். இந்த டெஸ்ட்டில் அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். பாசிட்டிவ்னா டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிற சான்ஸ் அதிகம். இந்த 2 டெஸ்ட்டும் எல்லாருக்கும் பண்ணுவாங்களா? இல்லை. யூஸ்வலி பேஷண்ட்டோட ஏஜ், வெயிட், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, சிம்டம்ஸ், ரெகுலர் பிளட் டெஸ்ட், இதை வச்சு டாக்டர்ஸ்க்கு டைப் 1 இல்லை டைப் 2 நல்ல ஐடியா வந்துடும். ஸ்பெஷல் கேசஸ் ஆர் ஈவன் சம்டைம்ஸ் ஃபார் ரிசர்ச் பர்பஸ் மட்டும்தான் இதை பண்ணுவாங்க. கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சியில் பண்ணுற OGTT ஆர் ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். இதில் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எடுத்துருவாங்க. அப்புறம் எக்ஸாக்டாக 75 grams ஆஃப் குளுக்கோஸ் குடிக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1 hour 2 hours கழிச்சு பிளட் சுகரை செக் பண்ணுவாங்க. இதில் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஏர்லியாக கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அம்மாவுக்கும் பேபிக்கும் சேஃபாக இருக்கும். லாஸ்ட்டாக முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். அதனால உங்கள் பேரண்ட்ஸ்,
சிப்ளிங்ஸ், சில்ட்ரன் எல்லாருக்குமே டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அவங்களுக்கும் ஸ்க்ரீனிங் தேவையானு தெரிஞ்சுக்கோங்க. ஏர்லியாக கண்டுபிடிச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸை பார்க்கலாம். நன்றி.